ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சால்னா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ணோம், பட் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கலந்துருக்கேன். சைட் பை வந்து நம்ம இப்போ அரைக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி, அப்புறமா பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் வந்து நம்ம அந்த மசாலா வாசனை போகும்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 தட்டி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து இட்லிக்கு, பரோட்டாக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.